என்னது பவர் சேவ் யூஸ் பண்ண கூடாதா? பவர் சேவ் யூஸ் பண்ணாம 500 கிலோமீட்டர் காலாலே ஓடணுமா? ஆமா பாக்குறேன், நீங்க மறக்காம லைக் போட்டுருங்க. ரெடியா? ரெடி. எப்படி நேரம் 50 கிலோமீட்டராவது ஓடி இருப்பான். அட வெறும் 5 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோமா? 5 கிலோமீட்டருக்கு நாக்கு தள்ளுதே. பாத்தியாரே, என்ன அதுக்குள்ளேயும் படுத்துட்டீங்க, வாங்க போலாம். நீ சொல்லுவடா, நல்ல குதிரை சவாரி போற மாதிரி என் முதுகுல ஏறி உட்காந்துருக்க. ஓட போறது நாள்ல வந்து தொலை. என்ன தம்பி, என்னோட 50 கிலோமீட்டர் பின்னாடி வர போல? எப்படியும் நான் தான் ஜெயிப்பேன். அப்படியே வீட்டை பார்த்து ஓடி போயிரு. இப்படியே முன்னாடி போனா ஜெயிச்சிருவான். இப்ப என்ன பண்றது? லிஃப்ட் கேட்டு போயிட வேண்டியதா? லிஃப்ட் போறோம் போட. யோ 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 நின்றா. தம்பி, உன் மனசுக்கு நல்ல வண்டி கிடைக்கும். யோ யோ நின்னியா? இந்த ஒருத்தன் வர பார்க்க நல்ல மாதிரி இருக்கா, நிப்பாட்டிடுவான். யோ யோ நான் பக்கமே 200 கிலோமீட்டர்ல வளைஞ்சிருவேன். 200 கிலோமீட்டர் பக்கமாடா உனக்கு. இது வேலைக்கு ஆகாது, நம்ம ஓடிடுவோம். முடியலடா சாமி. ப்ரோ ஜூஸ் குடிங்க. தேங்க்ஸ் ப்ரோ. எங்க ஆளை காணோம்? என்னடா ஜூஸ் குடிச்சியா? அது சாதா ஜூஸ் இல்லடா, என் ஆளு மயக்கம் மருந்து கலந்த ஜூஸ். நிம்மதியா தூங்கு. ஹே, என்ன ஆழ்ந்த தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிட்டியா? நான் என்ன ஜெயிக்க 2 கிலோமீட்டர் தான்டா இருக்கு. டேய், நான் ஆல்ரெடி 500 கிலோமீட்டர் ரீச் பண்ணிட்டேன்டா. எப்படா நீ ஃபர்ஸ்ட் போன? நீ கொடுத்திய ஒரு மயக்க மருந்து, அதுல மயக்கமாயி பாலத்துல இருந்து லாரியில விழுந்துட்டேன்டா. அந்த லாரியே என்னை கொண்டு வந்து இங்க விட்டுருச்சு.